ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், மகாராஜாவை பற்றி நாம் எல்லாம் அநேகமாக பல சரித்திரங்களை படித்திருப்போம். ஆனால் நமக்கு மகான்களால் மட்டும் அவைகள் இன்றும் ஞானபத்திர கிரந்தம் மூலமாக நமக்கு எழுதாத கிளவிகளாக வந்து கொண்டிருப்பதுதான் 5 வைத்தியநாத ஸ்தலங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு வைத்தியநாத ஸ்தலம்தான் கடகடப்பை என்று சொல்லுகின்றோம். இந்த கடகடப்பை என்கின்ற அருமையான சக்தி வாய்ந்த ஊர் தற்பொழுது இது கண்டியூரிலிருந்து கிழக்கே சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலே குறுங்கலூர் என்கின்ற அற்புதமான காவிரி நதி பாயும் அற்புதமான கிராமமாக உள்ளது. இந்த இடத்தில் இருந்த ஒரு காலத்திலே நாம் முன்பு சொன்னது போல் சோழ மகாராஜனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பெரும் தொழுநோய் வந்து பெரும் வைத்தியத்தில் ஈடுபட்டும் அது நிறைவேறாமல் தங்களது அரச அறிவுரை கூறுகின்ற அற்புதமான கரூரார் சித்தர் அவருடைய உத்தரவுப்படி, அவர் சொல்படி ராஜேந்திரன் அவருடைய வர்க்கத்தில் பிறந்த ஒருவர் இந்த இடத்திலே ஒரு சிவாலயத்தை நிறுவி வழிபட்டு முறையான ஆகம முறையுடன் அதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளெல்லாம் செய்து வேத விற்பனர்களை கொண்டு கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் தொடர்ந்து தானே நேரில் சென்று மண்டலாபிஷேகத்தை பூர்த்தி செய்து தனது குருவை வந்து வணங்கும் பொழுது தனது உடம்பில் இருந்த அந்த தொழுநோய், நம்மெல்லாம் சொல்லுவோம் லெப்ரசி, அது முழுவதுமாக மறைந்திருக்க அந்த மகாராஜன் அப்படியே பரிபூர்ணமாக அந்த சித்தரின் ஆசியால் ராஜேந்திரன் என்கின்ற தனது பெயரையே அந்த இறைவனுக்கு வைத்தியநாதர் என்கின்ற இறைவன் தானே அந்த மகாராஜனுடைய பெயரை ஏற்று அந்த ஆலயமானது கடகடப்பை என்று பல இடங்களில் சொன்னாலும் இந்த குறுங்குளூரில் உள்ள கடகடப்பை அந்த சிவாலயமானது கடந்த வருடம் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே அதை அகற்றி அந்த ஆலயமானது தற்பொழுது ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சொக்கநாதர் ஆலயம் அருகில் உள்ள ஆலயத்திலே அந்த இறைவனை வைத்துள்ளார்கள். நமது வாத்தியார் சொல்லியபடி இந்த ஆலயத்தை கொண்டு வருவதற்கான உத்தரவு கிடைத்துள்ளது. அதை ஆலயம் எழுப்பி கட்டுவதற்கான உத்தேசம் அடியார்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஊரார்கள் பலரையும் சேர்த்து விரைவில் பேசி முடித்து ஆலய திருப்பணி குழுவை அமைத்து அந்த ஆலயத்தை மிக மிக விரைவில் கொண்டு வர வேண்டும். காரணம், எதிர்காலத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு பெரும் தொற்று நோய் ஒன்று வர இருக்கின்றது. இதெல்லாம் இன்று நேற்று அல்ல, பல 100 வருடங்களுக்கு முன்பாக சொல்லியதை நாம் இன்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வைத்தியநாத ஸ்தலத்திலே மிக மிக முக்கியமான வைத்தியநாத ஸ்தலம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் இப்பொழுதே தயாராகி உங்கள் உற்றார் உறவினர்கள் நோயே இல்லாதவர்களாக இருந்தாலும் எந்த நோயும் வரக்கூடாது என்று, ஆரோக்கியம்தான் ஐஸ்வர்யம், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படி நினைக்கின்ற எத்தனையோ கோடி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மருத்துவர்கள், குறிப்பாக தோல் நிபுணர்கள், தோல் நோய் மருத்துவர்கள் இப்பொழுதே இதற்கு ஆவண செய்ய நீங்கள் தயாராகுங்கள். நாங்கள் எந்த குழுவை ஒன்றாக அவர்கள் நிர்ணயித்து நமக்கு அவருடைய வங்கி கணக்கெல்லாம் ஆரம்பித்து அந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களது காணிக்கைகள் மற்றும் பொருட்களையோ
தேவையான உபகரணங்களையோ நேரடியாக சேர்க்கலாம். ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மருத்துவ சக்தி தலமானது வேறு எங்குமே கிடையாது. சாலை மேம்பாட்டு திட்டத்திலே அரசாங்கமானது அதை அகற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து இன்னும் அந்த ஆலயத்திற்கே சொந்தமான பல பரப்பளவு உள்ள இடம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். இதை பல வருடங்களாக முயற்சி செய்து இப்பொழுது அந்த ஊர் பெருமக்கள் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை எழுப்பி தருகிறோம் என்று நமது வாத்தியாரிடம் அன்று கூறிய வாக்கு நமக்கு இப்பொழுது நினைவிற்கு வந்து எல்லாவற்றிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில்தான் ஒரு காலத்திலே மகாராஜா தனக்கு தேவையான வளமான குதிரைகளை வாங்கி வந்து இந்த இடத்தில்தான் அந்த குதிரைக்கு சுழி சுத்தம் என்று சொல்வார்களே, இப்படிப்பட்ட போர்த்திறனை, அந்த லட்சணத்தை, அந்த அழகுகளை கொண்ட குதிரைகளை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொன்றாக அஸ்வசாஸ்திரம் என்கின்ற குதிரையை பற்றி ஒரு சாஸ்திர வடிவானது இருக்கிறது. அதை நிர்ணயிக்கும் முன்பாகவே அந்தந்த குதிரைகள் அங்கே நன்றாக நீண்டு நிமிர்ந்து நிற்கும். சில குதிரைகள் அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட குதிரைகள் தானாகவே அந்த இறைவனே பிரித்து விலக்கி விடுவார். அப்படி குதிரைகளை சரிபார்க்க இடம். இப்படி குதிரை வண்டி வைத்திருப்பவர்கள், குதிரை வைத்து தொழில் செய்தவர்கள். ஆனால் நாங்கள் சொல்வது குதிரை வைத்து ரேஸ் பணம் சம்பாதித்து பல கோடி குடும்பங்களை வறுமையில் வாட்டி பல எத்தனையோ கோடியான கோடி சொத்துக்களை, சுகங்களை, குடும்பங்களை இழந்தவர்கள் மீண்டும் அந்த நிலைமைக்கு வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக பரிகாரம் தேடித்தான் தீர வேண்டும். அந்த குதிரைகளை அடித்து விரட்டி போட்டி பந்தயத்தில் ஈடுபட வைத்து அதனுடைய கதறல்கள், அந்த சாபமானது பல தலைமுறைகள், 7 தலைமுறைகள் என்று சொல்வோமே, அந்த அளவுக்கு வந்து தாக்கும். நமக்கு வரவில்லையே என்று நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குதிரைகளை பாடாகப்படுத்தி இம்சித்து வதைத்தவர்களுடன் நாம் சேர்ந்திருக்கும்போது அவர்களுடைய கர்மாக்களும் நமக்கு வந்திருக்கலாம், பற்றி இருக்கலாம். அவை வராமல் இருப்பதற்கும் எப்படியோ பட்ட கடுமையான தோல் வியாதியால் நீக்கவே முடியாது. அப்படி என்கின்ற நிலையிலே கைகால்கள் நடுக்கம், புதுவிதமான தோல் சம்பந்தமான வியாதி, நரம்பு தளர்ச்சி, இவைகளெல்லாம் நீங்கி மலட்டுத்தன்மைகள் நீங்கி நல்ல ஆண்மை சக்திகளை எல்லாம் கொடுக்கின்ற சகல ரோக நிவர்த்தி இடமான இந்த கடகடப்பை குறுங்குளூர் வைத்தியநாத ஆலயத்தை இப்பொழுது புதிதாக கட்ட வேண்டிய அடித்தளத்திலிருந்து தரைதான் நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து கட்ட ஆரம்பிப்பதற்கு அந்த உள்ளூர் பெருமக்கள் பக்தர்கள் இப்பொழுது பேசி வருகின்றார்கள். இன்று வந்த செய்தியின் அடிப்படையிலே இதனுடைய முழு விளக்கங்களையும் விரைவாக ஒரு 4-5 பகுதிகளில் கொடுப்போம். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே 2000 வருடமானத்தில் ஒரு இதழிலே கொடுத்தோம். மீண்டும் அதை கொண்டு வருவதற்காக பல முயற்சிகள் நமது வாத்தியார் செய்தார். வாத்தியார் சொல்வார், எல்லாம் ஒரு காலத்திலே நேரம் வரும் பொழுது உங்களுக்கு நாங்களே உதவி செய்வோம், அந்த இறைவனே வந்து உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுதெல்லாம் விட்டுடாதீங்கடா ராஜா, கிடைக்காது. ராஜாவாக இருந்தால்தான் இல்லை, சாதாரண மனிதனும் மனசிலே ராஜாவாக இருந்து இதை செய்ய வேண்டும். ராஜயோகம் கிடைக்கவில்லையே என்று இயங்கி கொண்டிருப்பவர்களாம் பெருத்த ராஜயோகம் ஏற்படும். பதவி, அந்தஸ்து இவைகளை விரும்புபவர்கள் இந்த கோவிலை எடுத்து கட்டி கொடுக்கும் பொழுது நிரந்தரமான, உலகமே புகழ்கின்ற உன்னதமான பதவி நிலைத்து நிற்கும் என்பதில் ஒரு கடுகளவும் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த ராஜராஜன் என்கின்ற, ராஜேந்திரன் என்கின்ற பல விதங்களிலே இந்த சுவாமியை புகழ்ந்து தள்ளுகின்றார்கள். வைத்தியநாத சுவாமி, ராஜேந்திர சுவாமி, ராஜராஜன் என்று சொல்கின்றார்கள். இப்படி நீங்கள் ராஜா என்கின்ற பெயர்களை கொண்ட ராஜன், ராஜராஜன், ராஜா, ராஜசேகரன், இப்படி ராஜேந்திரன் என்கின்ற பெயர் உள்ளவர்களெல்லாம் இந்த ஆலய கட்டுமான ஆரம்ப பணி முதல் கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம்,
தினமும் பூஜைக்குள்ள ஏற்பாடுகளை தாராள மனதுடன் செய்ய முன்வந்தால் அவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று நாம் குருவருளால் சொல்ல முடியும். தொடர்ந்து பார்ப்போம். மேலும் ஒரு அற்புதமான தகவல், நாம் மயிலாடி முருகருடைய ஆலயத்திற்கு சந்தன காப்பு இட்டு, அதாவது சீர்காழி அருகே உள்ள திருமயிலாடி என்கின்ற ஊரை பற்றி சொன்னோம். இங்கே பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு மற்றும் பெரிய நாயகி என்னும் சீத்தலா தேவிக்கும் இறையருளாலும் குருவருளாலும் சஷ்டி தீதி கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று அடியார் பெருமக்களால் தனது திருக்கரங்களால் அங்கேயே அரைக்கப்பட்டு சாத்தப்பெற்ற சந்தன பிரசாதமானது குருவருளால் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கடுகளவு அதை நீரில் போட்டு சாப்பிட்டால் தீராத நோய் தீரும். இனி நோய் எதிர்காலத்தில் வராது. எந்த விதமான பல ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு நிவாரணம் தரும் இந்த சந்தன காப்பானது. இந்த பிரசாதத்தை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும்? குழந்தைகளுக்கு நெற்றியில் இட்டு வர எப்பேற்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், பலவிதமான ஜுரம், ஃபிட்ஸ், வலிப்பு நோய் போன்றவற்றிற்கு உடனடியாக கண்கண்ட மருந்தாக உங்களுக்கு அமையும். திருமயிலாடி முருகன் அருமையே நமது சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமது மாத இதழான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புத்தகம் மூலமாக நமக்கு பல வருடமாக தந்து அருளி உள்ளார். தொடர்ந்து எந்த நாளிலும் குழந்தைகள் ஜுரம் மற்றும் வலிப்பு இப்படிப்பட்ட நோய்கள் வராமல் சீரடைய கைகளால் அரைத்த சந்தனக்காப்பு திருமயிலாடி முருகன் மற்றும் சீதலாதேவி அம்பாளுக்கு சந்தன காப்பாக நீங்களும் சாத்தலாம். இப்படி சந்தன பிரசாதம் உங்களுக்கு இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு உடனடியாக கீழ்கண்ட முகவரியில் அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு எந்த விதமான காணிக்கை வாங்கப்பட மாட்டாது. ஸ்ரீ அகஸ்தியர் அனுக்கிரகா, புரிந்து கொள்ளுங்கள். பெயர் ஸ்ரீ அகஸ்தியர் அனுக்கிரகா, ஃப்ளாட் நம்பர் 1, புதிய கதவு இலக்கம் நியூ நம்பர் 122, கிரவுண்ட் ஃப்ளோர், தரைத்தளம், மந்தவெளி தெரு, ஆப்போசிட்ஸ் லேடிஸ் சாய்ஸ் துணிக்கடை, சிட்டி யூனியன் பேங்க் மற்றும் மந்தைவெளி மார்க்கெட் அருகில் சென்னையில் உள்ளது. சென்னை 28. தொடர்பு எண் லேண்ட்லைன் 04424613509. நீங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இதை இலவசமாக பெற்று எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் பயனடைய வேண்டும். இதற்காக கண்டிப்பாக எந்த விதமான காணிக்கையோ தட்சணையோ கண்டிப்பாக வாங்கப்பட மாட்டாது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாள அருணாச்சலா.